33% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அருமை சொந்தங்களே, தமிழன விரோதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் விரோதியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும். தமிழகத்தினுடைய எம்பி அதிகப்படுத்தி 39 இருந்து 59, தென் இந்தியாவுடைய எம்பி 129 இருந்து 195. விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை. இந்த சரித்திர மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய குரலை நசுக்க முயற்சித்த 2 கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வாக்கை கூட அளிக்க கூடாது. அருமை சொந்தங்களே, ஒரு போர்படை தளபதிகள் போல நாம் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்த 3 நாட்கள் நமக்கு முக்கியமான நாட்கள். களத்திலே நாம் இருக்க வேண்டும், கண் துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். ஒரு வாக்கையும் கூட இரட்டை இலைக்கு, நம்முடைய தாமரைக்கு, நம்முடைய குக்கர் சின்னத்திற்கு, நம்முடைய மாம்பழத்திற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தலைவர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கட்சி நமக்கு கொடுத்திருக்கின்றார்.